ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் வது சேனல். சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சாம்பார் வைப்பாங்க, பொரியல் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வித்தியாசமாக சூப்பராக ஒன்று செஞ்சு காமிக்கிறவாங்க. இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சீவறதுக்கு. கடாயில் எப்போதும் போல் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், தோரம் பருப்பு, சீரகம், பெருங்காயம் இது 5 போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இந்த மஞ்சள் பூசணிக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெரிய ஸ்லைஸாகவே போடுங்க, ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். குட்டி குட்டியாக பொடியாக போட்டிங்கன்னா குழஞ்சிரும். இந்த மாதிரி பெரிய சைஸாக போடுங்க. அப்போ தான் இது குழம்பு கொதிக்கும்போது பார்க்கவே சூப்பராக இருக்கும். புளி தண்ணி நல்லா ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கரைச்சி வடிகட்டிண்டு அதிலே மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னிங்கன்னா 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு அந்த தண்ணி நல்லா புளி தண்ணியை இந்த வெந்துட்டுருக்கிற காயில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு மூடி வைங்க. சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் வெந்தய குழம்பு ரெடி. இந்த மஞ்சள் பூசணிக்காய் அந்த புளியோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அப்படியே மாங்காய் கணக்காக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மஞ்சள் பூசணிக்காய் வெந்தய குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா. அதுக்கப்புறம் இதுக்கு பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல், கோஸ் பொரியல், அப்பளம், தொகையல் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த பீட்ரூட்டை துருவி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், அவ்வளோதான். கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இந்த குழம்புக்கு இந்த மாதிரி இனிப்பான காம்பினேஷனில் காய் இருந்தால் தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பீட்ரூட்டை வெந்துருச்சு. சுட சுட சாதம், மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு, பீட்ரூட்டு காரக்கறி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு லஞ்சு மெனு. 4 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி லஞ்ச் வைக்கிறதுக்கு 4:30 கூட ஆகிடுச்சு. ஏன்னா பாபா கோயில் போயிட்டு அங்கேயே நான் கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு வந்தேன். ஒரு கப் காஃபி குடித்தேன். அப்புறம் தர்பூஷணி, அப்போ கிர்னி பழம்லாம் இருந்ததுனால நான் பொறுமையாக தான் சமைச்சேன். சாதம் கொஞ்சம் தட்டில் போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் பூசணிக்காயோடு எடுத்து போட்டுக்கிட்டேன். கொதிக்குது, அதனால் நான் ஒரு 2 பீஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலான்ட்டு அந்த மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் எடுத்து குழம்புல ஊற்றியாச்சு. உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் போடுறேன். மணி பார்த்திங்கன்னா இப்போது சமைச்சி முடிச்சுட்டு 5 மணிக்கு தான் நான் சாப்பிட்றதுக்கு வந்தேன். பாருங்கள், சுட சுட இருக்குது. வெயில் வாரியா அந்த நேரத்தில் சூடாக இந்த குழம்பு, இந்த சாதம் நான் சாப்பிட்றேன். பாருங்கள், நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். அந்த மஞ்சள் பூசணிக்காவை நான் எப்படி கையால் புட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய் அல்வாலாம் செய்வோம் இல்லைங்களா, இந்த மஞ்சள் பூசணிக்காய் தான் இந்த மாதிரி கூட்டு பண்ணுறதுக்கு, பொரியல் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி வெந்தய குழம்புல போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா தோலோடையே போடுவாங்க. அப்படியே பெரிய பெரிய வில்லலாக போடுவாங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு இது கொடுப்பாங்க பார்த்தீங்களா. பீட்ரூட் காயோட இந்த மஞ்சள் பூசணிக்காவே நம்ம சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மஞ்சள் பூசணிக்காயில் வேறு என்ன டிஷ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்களா, மஞ்சள் பூசணிக்காவை நான் எடுத்து சாப்பிட்றேன் பாருங்கள்.